ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பெஸ்ட் ட்ரேட்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் ஃப்ரேம் வந்து எப்படி நம்ம ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுறது, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, அதை லைவ் மார்க்கெட்டில் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய கிடைக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் ஃப்ரேம் வந்து அனலைசிஸ் எதுக்காக நான் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஓவரால் டைரக்ஷன் ஆஃப் த ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ நம்ம எந்த ஸ்கிரிப்ட் வந்து ட்ரேட் பண்ணாலும் சரி, அது குரூட் ஆயிலேருந்து நேச்சுரல் கேஸ்லேருந்து இந்த இண்டெக்ஸ் நிஃப்டி 50 இல்லை கிரிப்டோ கரன்சி எது பண்ணாலும் சரி, நம்மளுக்கு வந்து ஓவரால் ட்ரெண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அது ஓவரால் ட்ரெண்ட் வந்து எப்படி தெரியும்னா, நீங்கள் லார்ஜர் டைம் ஃப்ரேம் இருக்குது இல்லைங்களா, இந்த டெய்லி, வீக்லி, மந்த்லி இந்த கேண்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாலிட் க்ரீன் கேண்டில், ரெட் கேண்டில், அதை வச்சு உங்களால் வந்து ஓவரால் ட்ரெண்ட் வந்து உங்களால் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை மேஜர் சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் டைம் ஃப்ரேம்லேயும் இங்கே வரும், ஹையர் டைம் ஃப்ரேம்லேயும் வரும். பட் சக்ஸஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சக்ஸஸ் ரேஷியோ இருக்கும். இந்த லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மைனர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரும். பட் ஃபேக் அவுட் வந்து மாதிரி வந்து உங்களுக்கு லாஸஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்ஸ் குவாலிட்டி ஆஃப் ட்ரேட் கவுண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமையும் லோவர் டைம் ஃப்ரேமையும் கம்பைன் பண்ணி நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்களோட ட்ரேடிங் வந்து கவுண்ட்டு குறையும். ஸோ ஓவர் ட்ரேடிங் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஏன்னா சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜர் டைம் ஃப்ரேமில் வந்து பை சிக்னல் காட்டும், பட் லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து செல் சிக்னல் காட்டும். ஸோ அப்படி வந்து எடுக்கக்கூடாது. ஸோ லார்ஜர் டைம் ஃப்ரேமும் லோவர் டைம் ஃப்ரேமும் இன்னும் பை சைடில் காட்டுதோ செல் சிக்னல் காட்டுது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் கவுண்ட் குறையும், பட் குவாலிட்டியான ட்ரேட் உங்களுக்கு கிடைக்கும். லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட் நாய்ஸஸ் இன் லோவர் டைம் ஃப்ரேம். ஸோ லோவர் டைம் ஃப்ரேம் இருக்குது இல்லைங்களா, 5 மினிட்ஸ் இந்த 1 மினிட் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 சிக்னலாச்சும் கொடுக்கும், பை செல் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து மாற்றி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிகினர் இன்டர்மீடியட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய கன்ஃபியூஸ் ஆகி அதிகமாக ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லாஸஸ் வந்து ஹெவி அமௌண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் இதோட இம்பார்ட்டன்ஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லார்ஜர் டைம் ஃப்ரேம் மேஜர் ட்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம். ஒன்று வீக்லி இல்லை டெய்லி யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் 4 ஹவர் வந்து டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து மேஜர் ட்ரெண்டு வந்து ஓவரால் ட்ரெண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும்னா. சரிங்களா? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் எடுக்கலாம், இல்லை 5 மினிட்ஸ் 1 மினிட்ஸ் எடுக்கலாம். ஸோ இது வந்து எதுக்குன்னா, சப்போஸ் நம்ம பொசிஷனல் ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறோன்னா இந்த 1 வீக்லியும் டெய்லியும் வந்து பார்த்துட்டு ஸோ 15 ஆர் 30 மினிட்ஸில் வந்து நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் எடுக்கலாம், ட்ரேட் எடுக்கலாம். இல்லை நம்ம வந்து இன்ட்ராடே தான் பண்ணுறோம், ஸ்கேல்பிங் தான் பண்ணுறோம், சின்ன ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து 1 ஹவர் 4 ஹவர் டைம் ஃப்ரேமை ஃபாலோ பண்ணிவிட்டு ஸோ என்ட்ரி எக்ஸிட் மட்டும் இந்த 5 மினிட்ஸில் 1 மினிட்ல வந்து உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் வந்து கம்ஃபர்டபுளாக, 5 மினிட்ஸ் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் இன்ட்ராடேக்கு வந்து இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு லைவ் மார்க்கெட்டில் வந்து பார்க்கலாம் இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு வந்து நம்ம லைவில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 50 நிஃப்டி 50 வந்து நான் எடுத்திருக்கேன் இதில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் டைரக்ஷன் வந்து நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம். ஸோ இங்கே டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இங்கே ரிஜெக்ஷன் தெரியுது உங்களுக்கு அழகாக. ஸோ அந்த ரிஜெக்ஷன் வந்து இது பண்ணுற பாருங்கள். ஸோ இங்கே ஒரு டாப் இருக்குது, இங்கே ஒரு டாப் இருக்குது. ஸோ இது நம்ம கனெக்ட் பண்ணோன்னு வச்சுக்கிங்களா, ட்ரெண்ட் லைன் வச்சு கனெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கிங்களா. ஸோ அழகாக வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து டைனமிக் வந்து கிடைக்குங்க. ஸோ இதை நான் ஜூம் பண்ணிக்கிறோம். ஸோ இதை ஜூம் பண்ணிட்டு போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே இது பீக்கில் வந்து ரிஜெக்ஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த ரிஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெண்ட் லைன் வச்சு கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு
ஸோ அந்த பீக்கை வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு தெரியும். ஸோ இது இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் பண்ணி தான் லாஸ்ட் டே வந்து நம்ம வந்து செல் கால் கொடுத்தோம். மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அப்சைடுக்கு இல்லை, ஏன்னா வந்து பெரிய ரெசிஸ்டன்ஸ் இது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸில் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ரிஜெக்ஷன் இருக்குது அப்படின்ட்டு நம்ம நேற்று இருந்து சொன்னால் நம்மள இன்றைக்கோட டெலிகிராம் சேனல்லே அதை மார்னிங்லேயே கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்து இன்றைக்கி டெய்லி லோ வந்து பிரேக் அவுட் பண்ணால் பெரிய ஃபால் வரும், கண்டிப்பாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதோட ரீசன் வந்து இது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 பீக்கில் வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ்லையும் பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இங்கே ஒரு பெரிய பீக் இருக்குது இல்லைங்களா. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த சின்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே அழகாக வந்து ரிஜெக்ஷன்ட்டு ஒரு 2 to 3 days வந்து பார்த்திங்கன்னா செல் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அது வந்து பெரிய கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து மாறும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் டு செல் ட்ரெண்ட் அதே மாதிரி தான் போகும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ப்ரீவியஸாக பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ லார்ஜர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னுட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜோனுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுன்றது பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒரு லைன் கிடையாது, அது ஒரு ஜோன். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 10 to 20 பாயிண்ட் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகாது, எங்கே வேணாலும் ரிஜெக்ஷன் ஆகலாம். ஏன்னா வந்து நம்ம மார்க்கெட் டாப்பும் பாட்டமும் வந்து எக்ஸாக்டாக வந்து பாயிண்ட் பண்ண முடியாது. ஒரு 20-30 பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சில் இருக்கும், பட் வந்து ரிஜெக்ட் ஆகி போகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரியும். இந்த மாதிரி வந்து ஓவரால் டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே மார்க்கெட் வந்து இங்கே பெரிய ரெசிஸ்டன்ஸில் இருக்குது, கண்டிப்பாக ஒரு செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். செகண்ட் வந்து நீங்கள் மிட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதோட ரிஜெக்ஷன் வந்து நம்ம மார்க் பண்ணியும் வச்சுருக்கோம். ஸோ அந்த டே லோ வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒன்ஸ் நான் அதை வந்து மார்க் பண்ணிட்டு வரேன் டே லோவை. ஸோ இது டே லோ வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போது 1 hour டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டே லோ. ஸோ இந்த டே லோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கேண்டில் வந்து ரெஜெக்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து ரேஞ்ச் டு செல் ட்ரெண்ட் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப கிளியராக வந்து போல்டாக வந்து நீங்கள் எடுக்கலாம். ஓகே மார்க்கெட் வந்து சைட் வேஸில் தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ எப்பவுமே வந்து என்ட்ரி பார்த்திங்கன்னா 5 minutes or 1 minute தான் எடுக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நான் 2 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 50 மூவிங் ஆவரேஜ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 20 மூவிங் ஆவரேஜ். ஸோ 50 மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கிற வரையும் பார்த்திங்கன்னா அது செல் ட்ரெண்டு. ஸோ இதை பற்றி நிறைய வீடியோ நம்ம முன்னாடி போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் 25 மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டான வந்து ரிஸ்க் ரிவார்டில் கிடைக்கும். ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சின்ன ஸோ இந்த 20 மூவிங் ஆவரேஜ் ரெஜெக்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு சின்ன கேண்டில் வந்து ரெஜெக்ட் ஆச்சுன்னா அது டாப் வந்து நீங்கள் எஸ்எல்ஓ இல்லை இந்த 50 மூவிங் ஆவரேஜ் ஒரு எஸ்எல்ஓ வச்சுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு பெரிய ரிஸ்க் ரிவார்டு 1:4 ரிஸ்க் ரிவார்டு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கேயும் அப்படி தான். ஸோ இதை வந்து எஸ்எல்ஓ வச்சுட்டு இந்த கேண்டில் ரிஜெக்ஷன் வந்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெருசாகவே கிடைக்கும். ஸோ இங்கே தான் அப்படி தான். ஸோ இங்கே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த எஸ்எல் ஹிட்டாக இருந்தாலுமே ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு எடுத்துருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ரிஸ்க் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா 1:4 கிடைக்கும் இது. ஸோ இது 1, இது வந்து 4 கிடைக்கும் இங்கே. ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் வந்து கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்மால் ஸ்கேலில் வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ரிஸ்க் ரிவார்டு வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது மட்டும் தானே நம்ம வேறு ஸ்கிரிப்டில் அப்ளை பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா வாங்க அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நேச்சுரல் கேஸ் எடுக்கல இது வந்து. ஸோ நேச்சுரல் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஓவரால் டெய்லி சார்ட்டில் பார்த்தா தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அழகாக வந்து இது ரிஜெக்டாக இருக்குது. ஸோ இந்த டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து அந்த டாப்பில் வந்து ரிஜெக்டாக இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம சொன்னோம் இல்லைங்களா மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அழகாக மெயின்டைன் ஆகிருக்கு பாருங்கள் இங்கே. சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஏரியாவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓகே இந்த பீக்கில் ரிஜெக்ட் ஆகுதுன்னு போது நீங்கள் 1 hour 15 minutes போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அழகாக. ஸோ 15 minutes போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இதோ இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15 minutes இந்த இதுக்கு ரெண்டுத்துக்கும் கீழே வந்தால் தான் நம்ம வந்து செல்லிங் வந்து கன்சிடர் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து என்ட்ரி எக்ஸிட் வந்து 15 minutes போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ கீழே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள் இது தான் ஒரு சின்ன கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது நீங்கள் கன்சிடர் பண்ணால் ஒரு நல்ல வந்து ஃபால் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வெயிட் பண்ண 50 வந்து கீழே வரணும் இந்த 20 மூவிங் ஆவரேஜ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போது இங்கே இருக்குது இந்த இடத்துல வந்திருக்கு. இங்கே ஏரியாவில் வந்து செல் எடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து இந்த 20 மூவிங் ஆவரேஜ் வந்து எப்போவுமே இதுக்கு கீழே இருக்கணும் போது பார்த்திங்கன்னா
ஸோ இதுக்கு கீழே வரும். இந்த ஏரியாவில் நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு 1:2 ரிஸ்க் ரிவார்ட் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் என்ட்ரி எடுத்ததுலையுமே வந்து மூவ் ஆகலைன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்து காஸ்ட் டு காஸ்ட் போடணும், இல்லை மினி எஸ்எல்ல வந்துடணும் வெளியே. ஏன்னா வந்து ரொம்ப நேரம் வந்து மார்க்கெட் ஹோல்டு ஆகுதுன்னா பெரிய ஃபால் வராது. ஆனால் மார்க்கெட் வந்து பெரிய ஃபால்னால் அது போயிட்டே இருக்கும், ரிவர்ஸலே வரவே வராது. ஸோ இதை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் வந்து சின்ன சின்ன கேண்டில் மூவ் ஆகிட்டுனா பெரிய ஃபால் வரதுக்கு வாய்ப்பு கம்மின்னு அர்த்தம். அந்த டைமில் வந்து நீங்கள் காஸ்ட்டோ இல்லை சின்ன எஸ்எல் போட்டு திருப்பி ரீஎன்ட்ரி ஆகிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து ரீஎன்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கிடைக்குது. அதே மாதிரி ஸ்மால் ரிஸ்க் வச்சுட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து 1:2 3 வந்து ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரிஸ்க்கு காஸ்ட் டு காஸ்ட் போட்டு தான் பார்த்தீங்கன்னா அது வந்து அடிக்கவே இல்லை. ஸோ இதே மாதிரி தான் ஈவன் வந்து நீங்கள் க்ரூட் ஆயில் பார்த்தீங்கனாலும் அதே தான் இருக்கும். பெரிய மேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ரிஜெக்ஷன் வந்து உங்களுக்கு அழகாக தெரியும், வந்து பெரிய டைம் ஃப்ரேமில் மட்டும்தான். ஸோ மைனரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரீஸ்டேட் மாதிரி கிடைக்கும், ஆனால் அந்த ஃபேக் அவுட் வந்து அதிகமாக ஆகிடும். ஸோ அனலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டைம் ஃப்ரேமில் பண்ணுங்கள். என்ட்ரி எக்ஸிட் வந்து மைனர் டைம் ஃப்ரேமில் எடுங்க, சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் க்ரூட் ஆயிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஓவரால் ட்ரெண்டிங் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 மூவிங் ஆவரேஜ் தான் நம்ம சொல்லலாம். இது வந்து பை ட்ரெண்டில் இருக்கா செல் ட்ரெண்டில் இருக்கான்ட்டு. ஸோ இந்த ரெண்டும் வந்து ஈவனாக வந்து மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஈவனாக மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைரக்ஷன் பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ரிஸ்க் ரிவார்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் குவாலிட்டியான ட்ரேட் மட்டும்தான் எடுப்பீங்க. ரொம்ப அந்த ஓவர் ட்ரேடிங் அந்த ஸ்கேல்பிங் எல்லாம் வந்து இந்த டைரக்ஷன் லைன் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோவில் வந்து பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து எதனா இருந்தால் கமெண்ட்டில் வந்து நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.